வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 15ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ நேத்து நம்ம வந்து நிறைய மிஸ்ட் அவுட் கிளாஸஸ் பிளஸ் மே 14ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? According to CAREDGE ratings, which is India's top performing large state. CAREDGE மதிப்பீடுகளின்படி இந்தியாவின் சிறந்த செயல்திறன் கொண்ட பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன், உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா தெலங்கானா. அடுத்த கேள்வி, சஹோஜோக் அப்படிங்கிற ஒரு திட்டம் எங்க கொண்டு வந்தாங்க? ஒடிசா. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, which state announced property tax exemption for defense personnel? ராணுவத்தில் பணிபுரிவோருக்கு சொத்து வரி விலக்கு அறிவித்த மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம். அடுத்த கேள்வி, ஆபரேஷன் கெல்லர் அப்படிங்கிறது எங்கு நடைபெற்றது அப்படின்னா இந்தியால காஷ்மீர்ல. அடுத்த கேள்வி, இந்தியாவுடைய கடற்கரை நீளம் கோஸ்ட் லைன் லென்த் வந்து 11,098.81 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி, டிஜிட்டல் அக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 21 கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். எந்த நாடு வந்து ஐஎஸ்ஏல 123வது உறுப்பினராக சேர்ந்தாங்க அப்படின்னா அங்கோலா. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஜாம்பி வல்கனோ எங்க இருக்கு? ஜாம்பி எரிமலை எங்க இருக்கு அப்படின்னா பொலிவியால இருக்கு. அடுத்த கேள்வி, who is the first Indian lawyer to be honored by World Jurist Association? உலக நீதிபதிகள் சங்கத்தால் கௌரவிக்கப்பட்ட முதல் இந்திய வழக்கறிஞர் வந்து புவன் ரிபு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது, இந்தியன் ஏர்போர்ஸினுடைய வைஸ் சீஃப், இந்திய விமானப்படையில் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் நர்மதேஸ்வர் திவாரி. அடுத்தது, who is the chairman of committee to oversee national disaster preparedness? தேசிய பேரிடர் தயார்நிலை மேற்பார்வையிடும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, who is the author of the book ஜனதா கி கஹானி? ஜனதா கி கஹானி புத்தகத்தின் ஆசிரியர் பந்தாரு தத்தாரையா. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, which sports are added to the Asian Games 2026? 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் எந்த விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன? எம்எம்ஏயும் கிரிக்கெட்டும். ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. அடுத்த கேள்வி, உலக பத்திரிகை சுதந்திர தினம் மே 3. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோல் மைனஸ் டே நமக்கு மே 4. நெக்ஸ்ட் தீயணைப்பு வீரர்கள் தினமும் நமக்கு மே 4. உலக சிரிப்பு தினமும் மே 4. நோ டயட் டே மே 6. அதே மாதிரி ஆஸ்துமா தினமும் மே 6. ஓகேவா? மே 15ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. நேத்து ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து 2015ல ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? அது மாத்திக்கோங்க. ஸோ மே 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஸோ மே 19ஆம் தேதி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. ஸோ இதுல உங்களுக்கு இந்த ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸ்ல உங்களுக்கு வீடியோ கிளாஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், கூட டெஸ்ட் சீரிஸும் இருக்கும். கிளாஸ் வந்து மொத்தம் 40 மணி நேரம் கிளாஸ், 20 நாள் கிளாஸ். ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். இது உங்களுக்கு கிராமர், ப்ரோஸ், போயம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 25 ஜெனரல் இங்கிலீஷ் டெஸ்ட், அதுல புக் வைஸும் சிலபஸ் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். 250 பேஜஸ்க்கு மெட்டீரியல் பிடிஎஃப்பும் நமக்கு கவர் ஆயிடும். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 3999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல நேஷனல் நியூஸ். Sangri bean received GI tag recently. It belongs to which state? Sangri bean சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றது. இது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? பீன்னா ஒண்ணு இல்ல மக்களே, நம்ம பீன்ஸ் இருக்குல்ல, பீன்ஸ் தான் வந்து பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. ஜிஐ டேக்னா என்ன? ஜிஐ டேக்னா நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் தான் ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. புவிசார் குறியீடு. நம்ம புவிசார் குறியீடு பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம். இந்த புவிசார் குறியீடுனா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இது விளையிறதுனால, இந்த இடத்துல இது இத தயாரிக்கிறனால இது ஃபேமஸ். ஓகேவா? அதாவது அந்த இடத்தை பொறுத்தது. ஓகேவா? அதாவது மதுரையில உள்ள மல்லி, அதாவது சென்னையில மல்லி இருக்கும், காஞ்சிபுரத்துல மல்லி இருக்கும். ஆனா மதுரையில விளையக்கூடிய மல்லினால தான் அந்த மதுரைனாலதான் அந்த மல்லிக்கு ஃபேமஸ். சோ அந்த மாதிரி அந்த இடத்தை மையப்படுத்தி அந்த பொருள் வந்து அதனுடைய குவாலிட்டி அதிகமா இருக்கும். அந்த இடத்துல செய்யறனால, இப்போ பழனி பஞ்சாமிர்தம், எல்லா இடத்துலயும் பஞ்சாமிர்தம் செய்யறாங்க. ஆனா பழனி பஞ்சாமிர்தத்துக்கு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த மாதிரி அந்த இடத்தை வந்து இது பண்ணி அந்த பொருள் வந்து ஃபேமஸ் ஆறதுதான் இந்த புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காக இந்த மாதிரி நிறைய பொருட்களை கண்டறிஞ்சு அதுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கறத கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா?
சோ இந்த புவிசார் குறியீடுக்கான சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1999ல புவிசார் குறியீடுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்துல வந்து அதிக புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் யூபி தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. 2வது தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு இருக்குது. யூபில கிட்டத்தட்ட 79 பொருட்கள் இருக்கு. எப்படி கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு வந்து நம்ம முந்திரும். ஓகேவா? இப்போ இந்த சாங்கிரி பீன் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானுடையது. இப்போ ராஜஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் தெரியும். ராஜஸ்தான் வந்து பாலைவனம், தார் டெசர்ட்லாம் நமக்கு அங்க இருக்கு. அந்த பாலைவனத்துல விளையக்கூடிய ஒரு பீன்ஸ். ஓகேவா? அப்ப அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்களேன். ஃபுல் வெயிலா இருக்கும். ஹார்ஷ் கண்டிஷன், வெதர் கண்டிஷனா இருக்கும். அந்த வெதர் கண்டிஷன்ல இந்த சாங்கிரி பீனை வந்து அவங்க மேனுஃபேக்சர் அதாவது அறுவடை பண்றாங்க. சோ அதனால இதுக்கு ஃபேமஸ். ஓகேவா? இதுல வந்து இதோட ஃபிளேவரும் நல்லா இருக்கும், நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராஜஸ்தான். இப்போ நம்ம சமீபத்துல தமிழ்நாட்டுல நிறைய பொருள் கிடைச்சு. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா புளியங்குடி எலுமிச்சை. சோ புளியங்குடியில உள்ள எலுமிச்சைக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு சமீபத்துல கிடைச்சு. நம்ம கிளாஸ்ல எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்பவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பக்கத்து மாநிலங்கள் வேற ஸ்டேட்ல என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்துக்கோ. நமக்கு எக்ஸாம்ல நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம வந்து கூட அந்த அமல் சாத் சிக்குன்னு ஒண்ணு, அதாவது ஒரு சப்போட்டா. இந்த சப்போட்டா வந்து எங்க உள்ளது அப்படின்னா குஜராத்ல உள்ளது. அந்த சப்போட்டா பழத்துக்கு வந்து நமக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட், வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3 நானோமீட்டர் சிப் டிசைன் சென்டர்ஸ் இனாகிரேட்டட்? இந்தியாவின் முதல் 3 நானோமீட்டர் சிப் வடிவமைப்பு மையங்கள் எங்கு திறக்கப்பட்டன? ஒண்ணும் இல்ல, இது வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? நமக்கு குறை கடத்தி ஆலைகள். இது எங்க 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 திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பெங்களூர்லயும் நொய்டாலையும். ஆப்ஷன் ஏ அண்ட் சி அப்படிங்கறதா சரியான விடை. டி அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் மக்களே. அப்பாயின்மெண்ட்ஸ் யாருக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாப்போமா. Who is appointed as the 52nd Chief Justice of India? இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பி.ஆர். கவாய். ஓகேவா? முதல்ல இந்த தலைமை நீதிபதியை வந்து யாரு நியமிப்பாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை யாரு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவுடைய தலைமை நீதிபதியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த எந்த ஆர்டிகிள் அடிப்படையில, எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 124(2). இந்தியாவுடைய 52வது இவர்னா 51வது வந்து சஞ்சீவ் கண்ணா. சோ சஞ்சீவ் கண்ணாவுடைய பதவி காலம் முடிஞ்சது. அதனால 52வது ஆண்டு பி.ஆர். கவாய். இவர் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இருப்பாரு. ஓகேவா? 6 மாசத்துக்கு பி.ஆர். கவாய் வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருப்பாரு. இவரை பத்தின ஏதாவது ஒரு டேட்டாஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இவர் வந்து இந்தியாவினுடைய அதாவது செகண்ட், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில டேட்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் காஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு கேட்டா, அதாவது முதல் பட்டியலின தலைமை நீதிபதியாக, இந்தியாவோட தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார் அப்படின்னா கேஜி பாலகிருஷ்ணன். ஓகேவா? கேஜி பாலகிருஷ்ணன். ஓகேவா? ஒரு நிமிஷம். கேஜி பாலகிருஷ்ணன். கேஜி பாலகிருஷ்ணன் தான் பட்டியலினத்தை சேர்ந்த முதல் இந்திய தலைமை நீதிபதி. 2வது யார் அப்படின்னா இந்த பி.ஆர். கவாய். ஓகேவா? சோ பி.ஆர். கவாய் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அவர் வந்து இப்போ வந்து புத்திஸ்டா மாறிட்டார். ஓகேவா? இவர் வந்து ஃபுல்லாவே இப்போ புத்திஸ்ட், அதாவது பௌத்த மதத்தை தான் வந்து ஃபாலோ பண்றாரு. அதனால இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? அதாவது பௌத்த மதத்தை சார்ந்த முதல் இந்திய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாலும் பி.ஆர். கவாய். பி.ஆர். கவாய் பொறுத்த வரைக்கும் நிறைய பயங்கரமான தீர்ப்புகள் எல்லாம் கொடுத்தவர். அந்த தீர்ப்பு கொடுத்த பேனல் எல்லாம் இருந்தவர். முக்கியமா வந்து ஆர்டிகிள் 370 இந்த காஷ்மீர் இஷ்யூவா இருக்கட்டும், அதே மாதிரி தேர்தல் பத்திரங்கள், எலக்ட்ரல் பாண்டு, அதே மாதிரி இந்த டிமானிட்டைசேஷன் கேஸ், இது எல்லாத்துலயுமே இவரு ஒரு முக்கிய பங்கு வகிச்சவர். ஓகேவா? சோ இதான் நமக்கு பி.ஆர். கவாய் பத்தின டீடைல்ஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மக்களே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்தியால இதுவரைக்கும் ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ், ஓகேவா, ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை யாருமே அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பதவியில எந்த ஒரு பெண்ணுமே இருந்ததில்லை. முதல் முறையா ஒருத்தங்க 2027ல வர போறாங்க. பி.வி. நாகரத்னா அப்படிங்கிறவங்க. இந்த நாகரத்னா வந்து அதாவது அந்த ஆர்டர் படி பார்த்தா இவங்க வரணும். வந்தா கிட்டத்தட்ட ஒரு 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 36 நாள் இருப்பாங்க. ஓகேவா?
சோ அவங்களுக்கு எதுவும் ஆகாம இருந்தாங்கன்னா 36 நாள் இருப்பாங்க. அதாவது அதாவது ஒரு புரட்சி நடக்க போகுது அப்படின்னா அவங்க 2027 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம சில கிரைம் த்ரில்லர் படத்துல எல்லாம் பார்ப்போம். அதாவது இந்தியால அதாவது அந்த 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 நாட்டுல முக்கியமான ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் காணாம போவாங்க. ஆள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துல செத்து கிடப்பாங்க. ஓகேவா? அதே மாரி இந்தியால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சுப்பண்ணா ஐயப்பன் அப்படிங்கிறவர் இருக்கார்ல. இந்த சுப்பண்ணா ஐயப்பன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஐகார் அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல மக்களே. அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில். இந்தியால அக்ரிகல்ச்சர்ல ஒரு பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் அந்த ஐகார் அப்படிங்கிற அமைப்பு. அதனுடைய டைரக்டர் ஜெனரலா ஹெட்டா இருந்தவர் தான். முன்னாள் முன்னாள் ஹெட்டா இருந்தவர் இந்த சுப்பண்ணா ஐயப்பன். 2022ல பத்மஸ்ரீ பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. இவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளா காணாம போயிட்டாரு. எங்க இருக்காருன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு 2 நாள் முன்னாடி காவேரி நதியில பொணமாட்டு மிதந்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னே தெரியல. போலீஸ் வந்து கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சூசைடா இல்ல வந்து யாராவது கொலை பண்ணிட்டாங்களா? இல்ல என்னன்னுமே தெரியல. தெரிஞ்சுச்சுன்னா நான் கிளாஸ்ல அப்டேட் பண்றேன். ஓகேவா? இதெல்லாம் அதெல்லாம் இல்ல இதெல்லாம் கரெக்ட். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க எல்லாம் செகண்டரி. பட் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்துட்டு இருக்கு நாட்டுல. தமிழ்நாட்டை தாண்டி வேற வேற ஊர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஹூ இஸ் அப்பாயிண்டட் as the நியூ சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி? யூபிஎஸ்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? யூபிஎஸ்சினா என்ன? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்கா? இப்ப நமக்கு வந்து மாநிலத்துல வந்து என்னென்ன பதவிகள் இருக்கோ அதுக்கு வந்து தேர்வு செய்யறது வந்து டிஎன்பிஎஸ்சி. அதே மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி வேற நிறைய போஸ்டிங் எல்லாம் வந்து எக்ஸாம் வச்சு ஆள் எடுக்கிறது வந்து யூபிஎஸ்சி. ஸோ இந்த யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த யூபிஎஸ்சி இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தி எல்லாம் பேசக்கூடிய வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து பார்ட் 14 பகுதி 14 ஆர்டிகல் 315ல இருந்து 323 வரைக்கும் யூபிஎஸ்சி அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதெல்லாம் பத்தி பேசக்கூடியது. சோ புதிய யூபிஎஸ்சியுடைய புதிய சேர்மனா யாரை நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அஜித் குமார் அவர்களை. சோ அஜித் குமார் அவர்கள் வந்து இந்தியாவுடைய முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி. அதாவது இந்தியாவுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தவர் தான் இந்த அஜய் குமார். சோ அஜய் குமார் வந்து அதாவது அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கும்போது நிறைய நல்ல அதாவது நிறைய என்ன சொல்றதுக்கு ஒரு நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. சாதனைகள் சொல்லும்போது இப்ப நமக்கு அதாவது இந்த 3 படைகளை அதாவது நமக்கு ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவி இந்த 3 படைகளையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு பதவி உருவாக்கப்பட்டது வந்து அஜய்குமார் அவருடைய பீரியட்ல சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் முப்படை தளபதி அப்படிங்கிற பதவி உருவாக்கப்பட்டது இந்த அஜய்குமார் அவர் வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கும்போது. சோ இப்போ இந்த அஜய்குமார் அவர்களை என்னவா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா யூபிஎஸ்சி உடைய சேர்மனா. இதுக்கு முன்னாடி யார் சேர்மனா இருந்தாங்கன்னா பிரீத்தி சுதன் சேர்மனா இருந்தாங்க. சேர்மேன் அப்பாயிண்ட் பண்றதும் நமக்கு பிரசிடென்ட் தான். இது வந்து எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 316(1). அப்ப சேர்மேனை அப்பாயிண்ட் பண்றது யூபிஎஸ்சி சேர்மேனை அப்பாயிண்ட் பண்றதும் யார் நமக்கு பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்றதும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஹூ இஸ் சோனன் as கனடாஸ் ஃபர்ஸ்ட் ஹிந்து ஃபாரின் மினிஸ்டர்? கனடாவின் முதல் இந்து வெளியுறவு அமைச்சராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ கனடால நம்ம பார்த்தோம். கனடால வந்து மார்க் கார்னி அப்படிங்கிறவர் தான் வந்து இப்போ வந்து அங்க பிரதமராக பதவி ஏற்றார். ஓகேவா? மார்க் ஆண்டனி மாதிரி இது வந்து மார்க் கார்னி. எந்த கட்சியை சேர்ந்தவர்னு பார்த்தோம்? லிபரல் பார்ட்டி ஆஃப் கனடான்னு பார்த்தோமா? சோ லிபரல் பார்ட்டி ஆஃப் கனடா தான் வந்து இந்த மார்க் கார்னி. இப்போ அந்த கட்சியில உள்ள அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்க வந்து ஃபாரின் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சோ பேரை பார்த்தாலே அனிதா ஆனந்த்னா தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி இருக்குல்ல. சோ ஹிந்து அதெல்லாம் செகண்டரி பட்சம் நீங்க போட்டுருங்களேன். இவங்களை பார்க்கும்போது அதாவது என்னன்னா இவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க மக்களே. ஓகேவா? இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்ப 58 வயசு ஆச்சு. இவங்க அதாவது அனிதா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து கனடால தான். ஆனா இவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டுக்காரரு. உங்க அப்பா தமிழ்நாடு, அம்மா வந்து பஞ்சாப். ஓகேவா? சோ 2 பேருமே டாக்டர்ஸ். கனடால செட்டில்டு. கனடாலே வந்து பிள்ளை பெத்து இப்ப அவங்களே தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க. ஓகேவா? அனிதா ஆனந்த். சோ இந்த அவங்க அப்பா வந்து கோயம்புத்தூர் சைடுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்காரன்னு நினைக்கிறேன்.
ஸோ வந்து கோயம்புத்தூர் மக்கள் யாரா இருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து கனடாவினுடைய அமைச்சர் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க வந்து ஹிந்துஸ் அப்படிங்கிறது மைனாரிட்டி. ஸோ அவங்கள அனிதா ஆனந்த் வந்து ஒரு மைனாரிட்டி மினிஸ்டரா தான் அங்க வந்து போர்ட்ரே செய்யப்படுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாமா? அதே மாதிரி இந்த ஜோஸ் முசுஜிகா ஜோஸ் முஜிகா யாருன்னு யாருக்கா தெரியுமா? ஸோ ஜோஸ் முஜிகா யாரா தெரிஞ்சா யாருங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் நாளைக்கு கிளாஸ்ல சொல்றேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதாவது இவர் வந்து என்ன அப்படின்னா வேர்ல்ட்ஸ் புவரஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புவரஸ்ட் பிரசிடென்ட்னா அதாவது வந்து ஏழையான அதிபர் அப்படின்னு ஏழையான அதிபர்ல அவருடைய அந்த வாழ்க்கை முறை, அதாவது ரொம்ப அவர் வந்து இப்ப நம்ம காமராஜர் ஐயாலாம் இருந்தார்ல, சோ அந்த மாதிரி வந்து உலக அளவுல இன்னொருத்தர். சோ ஜோஸ் முஜிகா எந்த நாட்டினுடைய அதிபரா இருந்தாருன்னு ஞாபகம் இருக்கா? சோ இவர் சமீபத்துல காலம் ஆயிட்டாரு. அதனாலதான் இந்த செய்திகள் நம்ம இதுல பாக்குறோம். ஓகேவா? சோ அடுத்தது. சோ நெக்ஸ்ட் ஹூ இஸ் ஒன் அஸ் த ஃபர்ஸ்ட் விமன் ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் ஆஸ்திரேலியா? ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா அந்த சூசன் லே அப்படிங்கிறவங்க. ஆப்ஷன் பி. சோ இந்த சூசன் லே எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா லிபரல் பார்ட்டி. என்ன சார் கனடால ஒரு லிபரல் பார்ட்டி பார்த்தோம், அதே கட்சியா இவங்களும்? அது அங்க உள்ள லிபரல் பார்ட்டி, இது இங்க உள்ள லிபரல் பார்ட்டி. ஓகேவா? சோ அங்க வந்து அங்க நமக்கு தெரியும் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது வந்து ஆண்டனி ஆல்பனீஸ். சோ ஆண்டனி ஆல்பனீஸ் தான் அங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. சோ ஆண்டனி ஆல்பனீஸ் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் லேபர் பார்ட்டி. ஆஸ்திரேலியா லேபர் பார்ட்டியை சேர்ந்தது தான் இந்த ஆண்டனி அல்பனிஸ் அப்படிங்கிறவர். ஓகேவா? சோ ஆஸ்திரேலியான்னு சொன்ன உடனே ஒரு சின்ன கதை. ஆக்சுவலி வந்து நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஆஸ்திரேலியால இருக்கான். ஓகேவா? சோ வந்து அங்க உள்ள சில லைஃப் ஸ்டைல் பத்தி சொன்னான். அது கேட்கவே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது அங்க வந்து எப்படின்னா அங்க உள்ள ஊர் மக்கள்லாம் எப்படின்னா சீக்கிரமே தூங்கிடுவாங்களாம். அதாவது ஒரு 8 மணிக்கெல்லாம் ஆனாலே வந்து எல்லா அதாவது அந்த ஊரே வந்து அப்படியே ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுமா. 8 மணிக்கு ஆனாலே தூங்கிடுவாங்களாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் வீக் டேஸ்லாம் நைட் வரைக்கும் முழிச்சிருப்போம். ஆனா வீக்கெண்ட் வரும்ல, வீக்கெண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சாட்டர்டே சண்டே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் தூங்குவோம் காலையில. ஆனா அவங்க வந்து வீக்கெண்ட்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா காலையிலே எந்திரிச்சிருவாங்களாம். காலையிலே எந்திரிச்சிட்டு அதாவது ஃபுல்லா நெறைய ஆக்டிவிட்டீஸ். இப்போ வந்து ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், இல்ல அந்த சர்ஃபிங் போவாங்கல்ல கடல்ல, சர்ஃபிங் போட்டு, இல்ல வந்து அதாவது ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கேரேஜ் மாரி வச்சுப்பாங்களாம். ஒரு கேரேஜ் மாரி வச்சுட்டு, அதாவது கேரேஜ்னா ஒரு கார் பார்க் மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு கேரேஜ் மாரி வச்சுட்டு, அதுக்கு அதாவது சாட்டர்டே, சண்டே வெளிய போறதுக்காகவே அந்த ட்ரெக்கிங் வண்டி மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். சாட்டர்டே, சண்டே ஆனா அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு, அங்க டென்ட் எல்லாம் போட்டு இருந்துட்டு, அப்படி ஒரு மாரி அவங்களுடைய வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா இது பண்ணுவாங்க போல. சோ இப்படிதான் அங்க உள்ள வாழ்க்கை முறை இருக்கு. சோ நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா விச் கண்ட்ரி நேம் த சைக்ளோன் ஆஸ் சக்தி? ஓகேவா? எந்த நாடு புயலுக்கு சக்தி என்று பெயரிட்டது? அதாவது இந்த புயலுக்கு வந்து பேர் வைக்கிற இந்த முறை வந்து இந்த WMO வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து 2000 ஆண்டுல வந்து கொண்டு வந்தாங்க. 2000ல. ஓகேவா? சோ இதுல 2000 ஆண்டுல தான் இந்த புயல், அதாவது முக்கியமா இந்த பசிபிக் பெருங்கடல், அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால்ல உருவாகக்கூடிய புயலுக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படிங்கிற முறை வந்துச்சு. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து பேர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு முதல்ல இந்த இந்த இதுல வந்து 8 நாடுகள் இருந்தாங்க. ஓகேவா? சோ அதற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2018ல கூட ஒரு 5 நாடுகள் சேர்ந்தாங்க. மொத்தம் 13 நாடுகள் இருக்காங்க. இந்தியாவும் அதுல இருக்காங்க. இதுல 13 நாடுகளும் 13 பெயர்களை கொடுத்திருக்காங்க. மொத்தம் 169 பேர். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு புயல் வந்தாலும் பேர் ரெடியா இருக்கு. இப்ப சக்தி அப்படிங்கிற பேரை வந்து யார் வச்சாங்க அப்படின்னா இந்தியா கிடையாது. புயலுக்கு பேர் வச்சது வந்து ஸ்ரீலங்கா. ஓகேவா? இலங்கை தான் சக்தி அப்படிங்கிற பேர் வச்சாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய இப்ப நம்ம தமிழ்நாட்ட வந்து ஒரு புயல் தாக்குச்சு. ஃபெங்கல் அப்படிங்கிற புயல். பெண்கள் இல்ல, இது ஃபெங்கல். சோ ஃபெங்கல் புயல் வந்து சவுதி அரேபியா வச்ச பெயர். ஓகேவா? அதே மாதிரி அஸ்னா அப்படிங்கிற புயல் வந்து ரஸ்னா இல்ல, இது அஸ்னா வந்து பாகிஸ்தான் வச்ச பெயர். ஓகேவா? அதே மாதிரி தனா அப்படிங்கிற புயல். தனா புயல் வந்து கத்தார். ஓகேவா? சோ இப்ப இனி புயல் சக்தி புயல்னால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஆபத்தா? தமிழ்நாட்டுல ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் வேணா ஏதாவது பிரச்சனை, ஏதாவது மழை, புயல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஓகேவா? அப்படியே லைட்டா இந்த பக்கம் வந்து ஒரு மழை பெஞ்சுட்டு போனா நல்லா இருக்கும். அது ஒவ்வொரு ஊர்லயும் டெம்பரேச்சர் பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதாவது ஈரோடு, பரமத்தி வேலூர், வெள்ளூர் எல்லாமே, சென்னை எல்லாமே அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும். அடுத்த பேர்ல போயிடலாமா? நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல தீபிகா குமாரி இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? தீபிகா குமாரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்
அப்படின்னா ஆர்ச்சரி. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து ஆர்ச்சரி வேர்ல்ட் கப் நடக்குது. அதாவது வில்வித்தை உலக கோப்பை. அதாவது இந்த நமக்கு இப்போ கிரிக்கெட் இந்த மாதிரி கேம்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே இதா முடிஞ்சிரும். ஆனா இந்த ஆர்ச்சரி ஷூட்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நடக்கும். ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு 2வது இடத்துல நடக்கும். இது வந்து இப்ப நடக்குது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 எங்க நடக்குது அப்படின்னா சைனால நடக்குது. ஓகேவா? சைனால ஷாங்காய் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. சோ இதுல இந்தியா மொத்தம் 7 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. 2 கோல்டு, 1 சில்வர், 4 பிரான்ஸ். ஓகேவா? சோ இதுல தீபிகா குமார் அப்படிங்கிற ஆர்ச்சர்ல ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி அப்படிங்கிறவங்க மதுரா அப்படிங்கிறவங்க வந்து கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ மதுரா கோல்டு. இன்னொரு கோல்டு வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ அதனால அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ இந்த மதுரா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபுல் நேம் வந்து மதுரா தமன் கனோக்கர். மதுரா தமன் கனோக்கர் கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு குடும்ப தினம். ஓகேவா? எப்படி வந்து மதர்ஸ் டேக்கு வந்து அம்மாவோட போட்டோ எடுத்து போடுறீங்களோ அதே மாதிரி குடும்ப தினத்துக்கு குடும்பமா எடுத்து போடுங்க. ஓகேவா? யாரும் போட போறது இல்ல. மே 15 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ், குடும்ப தினம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஆயுர்வேதா டே. என்ன சார் சம்பந்தமே இல்லாம தேசிய ஆயுர்வேத தினத்தை இப்ப சொல்றீங்க? அதாவது ஆயுர்வேத தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடி இருந்தாங்க. இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுல இருந்து ஒரு நாளை முடிவு பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா செப்டம்பர் 23. நம்ம செப்டம்பர் 23 வந்து தேசிய ஆயுர்வேத தினமா கொண்டாடலாம் அப்படின்னு. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூனிட் 6க்கு நம்ம புதுசா ஒரு மெட்டீரியல் லான்ச் பண்ண போறோம். அதாவது முன்னாடி யூனிட் 8ன்னு சொல்லுவாங்கல்ல. சோ போன வருஷம் நம்ம யூனிட் 8 அண்ட் 9க்கு சேர்த்து நம்ம ஒரு மெட்டீரியல் லான்ச் பண்ணோம். சோ இந்த வாட்டி யூனிட் 6க்கு முன்னாடி வந்து யூனிட் 8க்கு 500 கொஸ்டின், யூனிட் 9க்கு 500 கொஸ்டின். இந்த வாட்டி யூனிட் 6க்கு மட்டுமே 3000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இது போக 50 அதிகாரங்கள், அதாவது முக்கியமான அதிகாரங்கள் திருக்குறள்ல வித் எக்ஸ்பிளனேஷனோட விளக்கங்களோட, குறள் விளக்கத்தோட. இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 வரைக்கும் உள்ளது. அதாவது லாஸ்ட் 2 வருஷம் உள்ளது. ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு லான்ச் பண்ணிடும். பிரைஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல நம்ம சொல்லுவோம். சோ யாரெல்லாம், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டெக்னிக்கல் சர்வீஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் வெறும் 4 நாள் தான் இருக்கு மக்களே. மே 19 குரூப் 2 டெஸ்ட் பேட்ச். 50 டெஸ்ட். நான் சொன்ன மாதிரி தான். நீங்க ஜிஎஸ் பிளஸ் ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், இல்ல ஜிஎஸ் பிளஸ் பொது தமிழ் எடுத்துக்கலாம். ஜிஎஸ் கேள்வி தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். டெஸ்ட் வந்து முதல்ல 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். அடுத்தது புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட்ஸ் இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்துடும். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய ஸ்கெடியூல் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு. இதை ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சோ அதாவது தினம் ஒரு திட்டத்துல சோ இன்னைக்கு நம்ம ஒரு திட்டம் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த திட்டம் வந்து ஒரு 2 நாள் கிட்ட நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அதாவது இன்னைக்கு இந்த திட்டத்தை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? சார் என்ன சார் இது புதுசா இருக்கு? இல்ல, இன்னைக்கு நான் உங்களை எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்க நான் பார்க்கணும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2, அதாவது முதல்ல எப்ப தொடங்குனாங்க? ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்த திட்டம்னா என்ன? அதே மாதிரி வந்து இது இந்த திட்டத்துல உடைய சிறப்பு அம்சங்கள். ஓகேவா? இல்ல யார் அழகா சொல்றாங்களோ நாளைக்கு அந்த கமெண்ட் எடுத்து நம்ம இதுல நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன். ஓகேவா? சோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்ன, எந்த ஊர் பெனிஃபிட் ஆறாங்க, இதெல்லாமே கரெக்டா போடுங்க. ஓகேவா? சோ அடுத்த கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை. சோ நமக்கு சூஸ் த கரெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்திருந்தாங்க. சோ இதுல என்ன அப்படின்னா நமக்கு நேத்து கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி சைடுல எப்படின்னா கேள்வி எல்லாம் அதாவது சில நேரம் ஆன்சர் தான் தப்பா கொடுப்பாங்க. ஆனா சில எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டினே தப்பா கொடுப்பாங்க. சோ கொஸ்டினே தப்பா கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த கேள்வியில எதுவுமே கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகேவா? இந்த மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1965. இது 1964 பெல். ஓகேவா? சோ இது வந்து மெட்ராஸ் ஃபர்டிலைசர் லிமிடெட் 1966, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சிராப்பள்ளி 1966. இல்ல எல்லாமே தப்பு. ஆனா கரெக்ட் மேட்ச் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேவா? சோ ஆனா அவன் ஒரு ஆன்சர் கொடுத்திருப்பான். ஆனா வந்து இது எல்லாமே தப்பு. ஓகேவா? டன். இல்ல ஏபிசிடின்னு சொல்லிட்டு இல்ல சி கொடுத்திருந்தான்னு நினைக்கிறேன் ஆன்சர். ஓகேவா? எல்லாமே தப்பு.
ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கான கேள்வி பார்த்துடலாம். டேஷ் இன்டென்ஸ் டு ரீச் அவுட் டு த மாசஸ் அண்ட் ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் த்ரூ வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் பற்றி விழிப்புணர்வை மக்களிடம் சென்றடைய என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ட்ரக் அவேர்னஸ் மூவ்மெண்ட், போதைப் பொருள் விழிப்புணர்வு இயக்கம். ஆப்ஷன் பி நாஷா முக்த் பாரத் அபியான். ஆப்ஷன் சி நார்கோட்டிக் அவேர்னஸ், போதைப் பொருள் விழிப்புணர்வு. ஆப்ஷன்ஸ் டி மது விழிப்புணர்வு, ஆல்கோஹால் அவேர்னஸ். என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ, ஸோ ஜாயின் பண்ணாதவங்களுக்கு சொல்றேன். இதுல 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியும். குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும், பிடிஎஃப்லயும் இருக்கும், ரெண்டுலயுமே இருக்கும். ஸோ இது மாதிரி மாசத்துக்கு 4 வாரமும் சென்ட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்லேயே. இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி டெஸ்ட் பிடிஎஃப் வந்துடும். மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் மக்களே. மெட்டீரியல் சாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இது ஏப்ரல் 4வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் இருக்கும், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு 25 கேள்விகள் நமக்கு இருக்கும். ஸோ 25 கேள்விகளுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு தான் இருக்கும். இல்ல ஸ்டாட்டிக் கொஸ்டினும் கவர் பண்ணியிருப்போம். அதுக்கான இது எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கு. அந்த டெலிகிராம் பேஜ்ல வந்து யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இதுல வந்து நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றோம். டெய்லி 20 கொஸ்டின், அதையும் நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்ச் ஸ்கெடியூல் டீடைல்ஸ், ஆஃபர்ஸ், இது எல்லாமே நம்ம இதுல நம்ம போடுவோம் மக்களே. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் நம்ம ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சாங்கிரி பீன்ஸ் எந்த ஊர்ல உள்ளதுன்னா ராஜஸ்தான்ல உள்ளது. இந்தியாவுடைய முதல் 3 நானோமீட்டர் சிப் டிசைன் சென்டர் ஏஎன்சி பெங்களூர் மற்றும் நொய்டால ஓபன் பண்ணிருக்காங்க. 52வது தலைமை நீதிபதி வந்து BR கவாய். யூபிஎஸ்சியுடைய புதிய சேர்மன் யாரு அப்படின்னா நமக்கு அஜய் குமார். கனடாவுடைய ஃபர்ஸ்ட் ஹிந்து ஃபாரின் மினிஸ்டர் வந்து அனிதா ஆனந்த். ஆஸ்திரேலியாவுடைய முதல் பெண் எதிர்கட்சி தலைவர் சூசன் லே. சக்தி அப்படின்னு புயலுக்கு பேர் வச்சது இலங்கை. ஓகேவா? தீபிகா குமாரி ஆர்ச்சரி வில்வித்தை. சர்வதேச குடும்ப தினம் மே 15. வீடியோவுடைய நெக்ஸ்ட் முடியலையா, ஆயுர்வேத தினம் செப்டம்பர் 23. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.